முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வழங்கியிருக்கிறது. அவர் ஜெயிலில் இருக்கும்போது எதிர்கட்சிகள் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. வெளியே வந்திருக்காரு. ஒரு மகிழ்ச்சி. பல்வேறு சட்ட போராட்டங்களை சந்தித்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியிருக்கிறது. உண்மையில் மகிழ்ச்சியும் சட்டத்துறைக்கு நன்றியும். ஏறத்தாழ 757 உறுப்பு கல்லூரிகளை கொண்ட இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஆண்டுதோறும் 30,000 மாணவர்கள் பட்டங்களை பெற்று வெளியேறுகிறார்கள். அந்த வகையில் ஒரு மிக சிறந்த மிகப்பெரிய பல்கலைக்கழக நிறுவனமான இதிலிருந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு வகையான புதிய புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு கூட ஒரு 27 உலகின் பல்வேறு சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் 9 வெளிநாடுகளில் இருந்து பங்கேற்க 11,000 சிறப்பு பிரதிநிதிகளுடன் எதிர்கால மருத்துவம் எனும் தலைப்பில் ஒரு 3 நாட்கள் மாநாடு மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. அதன் மூலம் ஏராளமான மருத்துவ வல்லுநர்கள் தங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தார்கள். அது மட்டுமல்லாது தங்களுடைய சிறப்பான உரைகளினால் மருத்துவத்துறையின் எதிர்காலம், குறிப்பாக தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் என்று உலக மக்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பல விஷயங்களுக்கு தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில்தான் இந்த ஆராய்ச்சி தினத்தை பொறுத்தவரை மாணவர்கள், மருத்துவர்கள், மருத்துவ வல்லுநர்கள் என்று இளநிலை மருத்துவர்கள், முதுநிலை மருத்துவர்கள், மருத்துவக் கல்வி மாணவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க பல்கலைக்கழகம் சொன்னதோடு விளைவாக இன்றைக்கு இந்த ஆண்டு 1500 கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஆராய்ச்சிகளின் மூலம்தான் பல புதுமையான மருத்துவ அறிவியல் வளர்ச்சியை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் மருத்துவத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை மருத்துவம் என்ற தலைப்பில் இன்றைக்கு பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை தந்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு உலக அளவில் மருத்துவத்துறையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் மக்களின் உடல் நலனை காப்பதில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பங்கு அளப்பரியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்காக பெரும் சாத்தியக்கூறுகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டிருக்கிறது. நோய்களை கண்டறிதல், அதிலிருந்து தனிப்பட்ட சிகிச்சை திட்டங்கள், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வரை ஏற்கனவே பல முக்கிய தாக்கங்களை செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் ஏற்பட்ட நோய் காணும் மற்றும் சிகிச்சை திட்டமிடல், நோய்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இந்த செயற்கை நுண்ணறிவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி பல்வேறு வகைகளில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி இன்றைக்கு உலகெங்கும் பரவி இருக்கிற சூழலில் அது குறித்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் அது குறித்த ஆராய்ச்சிகளை படைப்பதற்கு ஏதுவாகவும் தான் இன்றைக்கு இந்த ஆராய்ச்சி தினம் நடத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரிடத்தில் கேட்க வேண்டியது.